கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இப்போ ஈசா யோகா மையத்துல நீங்க மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு போறீங்க. நீங்க அங்க எஸ்பி வேலுமணி இருக்காரு, எல்முருகன் இருக்காரு, ஃபட்னவிஸ் இருக்காங்க. எல்லாரோடையும் இணக்கமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அங்க ஒருவேளை அங்க நாங்க பொதுவா மீடியாவாகவும் வெளியிலையும் பார்க்கப்பட்டது அதிமுகவோட கூட்டணியில தான் நீடிக்க போறீங்க அப்படின்ற பார்வை தான் இருந்தது. ஆனா ஒரு 1 டேல 2 நாள்ல அடுத்த நாள் செய்தி வந்து வேற மாதிரி இருக்கு. நீங்க அறிவாலயம் வரீங்க, கூட்டணியை இங்க உறுதிப்படுத்துறீங்க. அது எப்படி ஒரு நாள்ல எப்படி அது மாறுது? இல்ல இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்த விஷயம். அதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஏன் எங்களை அழைச்சி இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் நம்பர் ஃபைனல் பண்ணலன்னு அமைச்சர்களோட நம்ம பேசுறப்போ இந்த வாட்டி எல்லா டிசிஷனும் அண்ணன் எடப்பாடியார் தான் எடுக்கிறாரு, அதனால நாங்க எதுவும் சொல்ல முடியாது, அவரே அழைப்பார்னு சொல்லிக்கிட்டே தானே. பட் டைம் போயிட்டு இருந்துச்சு. பத்திரிகையாளர்கள் வந்து செல்லும் இடமெல்லாம் என்னை வந்து எப்போ கூட்டணின்றப்போ என்னால் அதற்கு மேலே வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை வருது. அப்போ நாங்கள் ஈஷா மையம் போகிறதுங்க, நான் எவ்ரி இயர் போகிறேங்க. ஏதோ இந்த வாட்டி தான் நான் போனேன்னு எல்லாரும் நினைக்கிறேன். இந்த வாட்டி அது கவனம் பெற்றது அது தேர்தல் நேரம் இருந்ததுனால அது கவனம் பெற்றிருக்கு. நான் எவ்ரி இயர் நான் வந்து அந்த சிவராத்திரி அன்னைக்கு ஈஷாவுக்கு போவது என்னுடைய ரெகுலராக நான் ஒரு வழக்கமாக வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது ஈஷா மையத்துல தான் எனக்கு அழைப்பு வரும். இவங்க யாரும் அழைச்சு நான் போறது கிடையாது. அப்படி இந்த முறையும் அழைப்பு வந்தது. நான் போறேன். எனக்கான இந்த மாதிரி ஒரு சீட்ல என் பேர் எழுதி வச்சிருக்காங்க. என்னை அழைச்சி போய் அவங்க எங்க உட்கார வைப்பாங்க எனக்கு தெரியாது. எல்லாரும் ஈஷா யோகால இருக்கிறவங்க அழைச்சி கொண்டு போய் உட்கார வைக்கிறேன், பாக்குறேன். என் பக்கத்துல அவங்களோட சேர்ந்து ஆமா என்ன அண்ணன் வேலுமணி இருக்காரு, வெல்முருகன், அப்புறம் சென்ட்ரல் திட்டமிட்டது கிடையாது, ஈஷால பண்ண அது கேஷுவலா நடந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ அண்ணன் வேலுமணி எங்களுக்கு எவ்வளவு வருஷமா தெரியும், பக்கத்துலேயே இருக்காரு. எல்முருகன் எங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாரோடையும் நான் கேஷுவலாக அங்கே பேசிகிட்டு இருந்தோம். இதுதான் ஆக்சுவலாக அங்கே நடந்ததுங்க. அதுக்குள்ளே பத்திரிகையாளர்கள் எல்லாமே அதிமுக கூட கூட்டணி உருவாயிடுச்சு, ஈஷால தான் அது உருவாச்சுன்னு பத்திரிகையாளர்கள் பரப்புறது தானே ஒழிய நாங்கள் வந்து அந்த மாதிரி சொல்லவே கிடையாது எப்பயுமே. அப்படி இருந்ததுனால அதுக்கு பிறகு நம்ம வந்தபோது இதற்கு மேலும் டைம் இல்லை, நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி கட்சியில் எல்லாரும் சொல்லும்போது திமுகவும் நம்மளோட வந்து இந்த முறை எங்களோட வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்து அங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.